ஹாய் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து மறுபடியும் என்னோடய பீஸ்ட் பக்கத்தில் நான் நிற்கிறேன். இது கடைசியாக வந்து நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய காரில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, வண்டி வந்து மறுபடியும் சூப்பராக ஓடிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த வண்டியை வந்து நம்ம இன்னும் பெட்டராக என்ன பண்ணலாம், இந்த விஷயங்கள் இதில் நம்ம வண்டியில் இன்னும் சில விஷயங்கள் நான் பண்ண போகிறேன், நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இது வந்து நம்ம வண்டிக்கு ஒரு கோட்டிங் கொடுத்துட்டோம். கோட்டிங் கொடுத்துட்டோம், கிராஃபைன் கோட்டிங் கொடுக்க போகிறோம். அவங்க ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து நாங்கள் இதுதான் யோசித்தோம், என்னது செராமிக் கோட்டிங்னு யோசித்தோம். பட் அவங்க வந்து இப்போது ஷோரூம்லேருந்தே சஜஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் வந்து கிராஃபைன் கோட்டிங் பண்ணலாம் உங்கள் காருக்கு. ஏன்னா நம்ம வண்டி பிளாக் கலர்னால நிறைய இடத்துல வந்து ஸ்க்ராச்சஸ் இருக்கும். நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம ஒயிட் பண்ணும் போதே சில ஸ்க்ராச்சஸ்லாம் வரும். அண்ட் கிராஃபைனில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கான். ஸோ அதை வந்து நம்ம அங்கே அவங்ககிட்டே போய் கேட்டுக்கலாம். ஸோ இந்த இடம் வந்து போரூரில் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம அதுவும் பண்ண போகிறோம். அண்ட் வண்டிக்கு வந்து நம்ம டின்ட்டும் பண்ண போகிறோம் லைட்டாக. பிகாஸ் நமக்கு வந்து ஒரு சன்ரேஸோ இல்லை வந்து நமக்கு ஒரு ப்ரைவசியோ கொடுக்கணும். நம்ம வண்டியே ஃபுல் பிளாக்கு. ஸோ அது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பிளாக்காக ஆக்கி நம்ம வந்து அது வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். இது ப்ராசஸ் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வண்டிக்கு வந்து வாஷிங் பண்ணுவாங்க, இது வேணால் பண்ணுவாங்க. ஸோ வண்டி வந்து ஒரு நாள் நம்ம அவங்ககிட்ட கொடுக்க போகிறோம். அதனால திங்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறோம் வண்டியிலேருந்து. அண்ட் குட்டி குட்டி ஸ்க்ராச்சஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி செராமிக்னா என்னன்னு செராமிக் இப்போ வந்து செராமிக் நத்திங் பட் இட்ஸ் நிறைய பேர் செராமிக்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. என்னன்னா செராமிக் வந்து இட்ஸ் a liquid polymer. லிக்விட் பாலிமர்னா என்னன்னா உங்களுக்கு லிக்விட் கிறிஸ்டல். நம்ம போடும் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா லிக்விடா இருக்கும். உங்களுக்கு அது நம்ம சர்ஃபேஸ்ல பெயிண்ட் சர்ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து கிறிஸ்டலா மாறும். கியூர் ஆகும்போது கிறிஸ்டலா மாறும். அது உங்களுக்கு அப்ளை பண்ற ப்ரொசீஜர் பொறுத்து. இப்போ நம்ம பக்காவா பை ப்ராசஸ் நம்ம அப்ளை பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணோம்னா மேக்ஸிமம் 2 மைக்ரான்ஸ் வரைக்கும் பெயிண்ட் லெவல் வந்து உங்களுக்கு எலிவேஷன் கிடைக்கும். திக்கா பெயிண்ட் நல்லா பாண்ட் ஆகிட்டு பெயிண்ட் லெவல் வந்து 2 மைக்ரான்ஸ் எலிவேட் ஆகும். ஸோ இதால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வருதுன்னா, இப்போ இந்த ஸ்கூல் மார்க்ஸ், இப்போ காரில் நிறைய பேர் எடுத்துருக்கவங்க ஒரு 1 month 2 monthலேயே அவங்களுக்கு வந்து ஸ்கூல் மார்க்ஸ், ஸ்பைடர் ஸ்க்ராச்சஸ் இதெல்லாம் உருவாயிடுது. அப்புறம் வைப் பண்ணாலே ஸ்கூல் மார்க்ஸ் வந்துடும். நம்ம டெய்லி துடைக்கிறோம், டெய்லி தொடச்சு நம்ம வச்சுக்கிறோம் யோசிக்கிறோம். ஆனால் துடைக்கிறதால தான் ஸ்க்ராச்சஸே உருவாகுது.
ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து பேர்ட் ட்ராபிக்ஸ் இப்போ வந்து நிறைய பேருக்கு ஓப்பன் பார்க்கிங் சென்னையில் கிடைக்காது, க்ளோஸ் பார்க்கிங் கிடைக்காது, ஓப்பன் பார்க்கிங் தான் இருக்கும். ஸோ ஓப்பன் பார்க்கிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா மர நிழல்ல விட்டுடலாம், இந்த டெம்பரேச்சர் வெயிலில் வந்து மர நிலையில விட்டுடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. மர நிழல்ல விட்டா அவங்களுக்கு வந்து பேர்ட் ட்ராபிக் பிரச்சனை வரும். ப்ளஸ் வந்து ட்ரீலேயே ஒரு செடிமெண்ட் அந்த ஆசிட் மாதிரி வெளியே வரும். அது காரில் பட்டு ஒரு 1 டே ஒரு ஹாஃப் டேக்குள்ளே பெயிண்டே எடுக்கணும். அந்த பிரச்சனை இருக்கு. ப்ளஸ் மரத்துல விட்டாதான் இந்த பிரச்சனை. நம்ம வெயிலே விட்டுலாம் பார்த்தா ஒரு 2 மாசத்துல பெயிண்ட் ஃபேட் ஆயிரும் இருக்கிற வெயில்ல. ப்ளஸ் அந்த பிளாக் எடுக்கணும், நம்ம டார்க் கலர்ஸ்லாம் எடுக்கும் போது உங்களுக்கு ஃபேட் ஆகுது இன்னும் நல்லா தெரியும். ப்ளஸ் ஒயிட்லாம் வந்து yellowish-ஆக மாறிடும் கார். எப்படி எடுத்தாலும் சில கார்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த கலர்லயே நினைச்சுப்பாங்க. அதான் எடுத்து கொஞ்ச நாளே எப்படி ஒயிட் வந்து நல்லா பியூரா எடுப்பாங்க, அதுக்கப்புறம் yellowish-ஆ மாறிடும். அது ரிட்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்றதுக்கு தான் செராமிக். இப்போ நம்ம வண்டிக்கு பண்ண போறது கிராஃபைட் செராமிக். என்ன வித்தியாசம், ஏன் நம்ம காருக்கு சூஸ் பண்ணோம்? ஷூர். ப்ளஸ் வந்து ஃபர்ஸ்ட் உங்க காருக்கு நீங்க ஃபோன் பண்ணும்போது உங்க கிராஃபைன் போங்க நான் ஏன் ப்ராம்ப்டா சொன்னேன்னா, ஏன்னா நீங்க டார்க் எடிஷன் பிளாக் எடுத்துருக்கீங்க. டார்க் கலர்ஸ் வந்து கிராஃபைன் சூப்பரா வந்து பாண்ட் கொடுக்கும், அந்த கிளாஸ்னஸ் நல்லா இருக்கும், ஷைனா சூப்பரா தரும். ப்ளஸ் இதுக்கும் நார்மல் செராமிக் என்ன டிஃபரன்ஸ்னா, கிராஃபைன் இட்ஸ் கிராஃபைட் மெட்டீரியல். கிராஃபைட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மோர் ரிஜிட் தென் ஸ்டீல். ஸ்டீல் வந்து நீங்க வளைக்கிறீங்க இல்லையா, வளைக்க முடியாது, அதை விட 200 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர் கிராஃபைட். ஆனா இட்ஸ் லைட்டர் தென் பேப்பர். சோ அதுதான் கிராஃபைட். டைமண்ட் தான் ஹார்டஸ்ட் மெட்டீரியல் சொல்லுவாங்க. சோ இருக்குறது தெரியாது அந்த மாதிரி ஒரு விஷயமா, பட் இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். இட்ஸ் அந்த பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங், அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் கிராஃபைட். ஆனா வந்து இட்ஸ் லைட்டர் தென் பேப்பர். அதுதான் வந்து அந்த லிக்விட்ல யூஸ் பண்றாங்க கிராஃபைன் செராமிக். இந்த கிராஃபைன் செராமிக் அதான் இப்போ நிறைய ஃபார்முலா, நானோ செராமிக், மெட்டல் ஆக்சைடு, குவார்ட்ஸ், நிறைய செராமிக் இருக்கு. அதுல ஒரு ஃபார்முலா தான் வந்து கிராஃபைன். இந்த கிராஃபைன் வந்து நான் சொன்னது ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து உங்க கார்ல வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது பாண்டிங் இன்னும் சூப்பரா இருக்கும், பாண்டிங் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து நானோ செராமிக் அதுலலாம் வந்து ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட், டஸ்ட் ரெசிஸ்டன்ட் இதெல்லாம் வந்து இருக்குன்னா, ஒரு 70% இருக்குன்னா உங்களுக்கு கிராஃபைன்ல 100% அந்த இது தரும். பிளஸ் அது ஸ்ட்ராங், ஒரு சின்ன டிராப்லெட் கூட இருக்காது, போட்ட அடையாளமே தெரியாது. பிளஸ் ஸ்கிராட்ச் ரெசிஸ்டன்ட் இன்னும் அதிகமா இருக்கும். பிளஸ் வந்து நார்மல் செராமிக் டியூரபிலிட்டில வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 3 இயர்ஸ் இருக்கும். 3 இயர்ஸ். நம்ம ஒரு சிங்கிள் லேயர் செராமிக்ல ஒரு 1 இயர் மேக்ஸிமம் இருக்கும். இதுல கிராஃபைன் செராமிக்னா உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் டியூரபிலிட்டி இருக்கும். சரி, இப்போ நம்ம சைஸ் வண்டிக்கு வந்து ஒரு செராமிக் கோட்டிங் எவ்வளவு ஆகும்? உங்க ஹேரியர் இதுதான் வந்து பெரிய வண்டி. இதுக்கு இந்த மாதிரி எஸ்யூவி செக்மெண்ட்க்கு நம்ம நீங்க கிராஃபைன் கோட்டிங் நிறைய கேட்டீங்கன்னா வெளில 60,000, 1,70,000 சொல்லுவாங்க. நம்ம மேக்ஸிமம் ஒரு 30,000 வரைக்கும் தான் கிராஃபைனே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஏன் நம்ம என்ன மோட்டோனா, நம்மளுக்கு வந்து ஸ்விஃப்டும் வரணும், ஹேரியரும் வரணும், BMW வரணும், எல்லாமே கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். பிளஸ் வந்து இப்போ கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரைட்டா கிராஃபைன்லாம் நான் சொல்லிட மாட்டேன், நானோலாம் சொல்லிட மாட்டேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன யூஸ், ஃபர்ஸ்ட் செராமிக் என்கிட்ட கேட்பாங்க, நான் அவங்க கிட்ட திருப்பி கேட்பேன், எதுக்கு சார் செராமிக் பண்ணணும் உங்களுக்கு நான் கேட்பேன். இல்லை எனக்கு வந்து ஓப்பன் பார்க்கிங் அப்படி இப்படிலாம் சொல்லும் போது, ஓப்பன் பார்க்கிங் அவங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து அவங்களுக்கு என்ன சூட் ஆகும்னு நம்ம வந்து ஒரு பட்ஜெட் ஏற்றபடி நீங்களே வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க. ஓவரா ஸ்பெண்ட் பண்ணாம உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுப்பீங்க. நம்ம வண்டிக்கு Black கலர்னால நீங்க கிராஃபைன் Black கலர் ப்ளஸ் வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நான் டெய்லி ஷூட் எடுப்பேன், டெய்லி போவேன், வண்டி வந்து ரெகுலர் யூஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு நிறைய நாள் இந்த வண்டி வச்சுப்பீங்கன்னு சொன்னதால உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா கிராஃபைன் சொல்லுங்க. ஒரு நல்ல மேக் ரொம்ப நாள்ல நமக்கு வந்து நீடிக்கும், நீங்க ரொம்ப ரெகுலர் யூஸ் பண்றதால நல்லா நீடிக்கும்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா கிராஃபைன் சொல்லி. இப்போ கார் வாஷ்லாம் பார்க்க பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் வந்து எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? ஒரு நார்மல் ஸ்மால் சைஸ் கார் போல நமக்கு மாதிரி எஸ்யூவி மாதிரி என்ன சார்ஜ் அந்த மாதிரி? கார் வாஷ் வந்து ஆக்சுவலி வந்து நாங்க வந்து வெளியில சார்ஜ் பண்ற மாதிரியே தான். ஹேட்ச்பேக் 500, செடானுக்கு 600, எஸ்யூவிக்கு 700 அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்றோம். பட் எல்லாரும் சார்ஜ் பண்ற மாதிரி சார்ஜ் பண்றோம், ஆனா எல்லாரும் வாட்டர் வாஷ் பண்ற மாதிரி நம்ம பண்ணல. ஏன்னா நம்ம யூஸ் பண்ற வாட்டர், நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, லோக்கல் ஷாப்ல நீங்க வாட்டர் வாஷ் பண்ணுவீங்க, கெமிக்கல் கலந்து அந்த உப்பு தண்ணியில நீங்க வாஷ் பண்ணுவீங்க. நம்ம வி ஹேவ் இண்டஸ்ட்ரியல் ஃபில்டர். நீங்க நம்ம வந்து டேங்க்ல இருந்து டைரக்டா ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு ஃபில்டர்ட் வாட்டர் தான் வந்து கார்ல படும்.
ப்ளஸ் வந்து ஆமா ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃபோம் வாஷ் பண்ணோம் இல்லையா, இது ஸ்னோ ஃபோம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்னோ ஃபோம் பண்ணுவாங்க நிறைய பேர். ஆனா வந்து வி யூஸ் pH நியூட்ரல் ஃபோம். pH நியூட்ரல்னா வந்து pH pH பொட்டன்ஷியல் ஹைட்ரோஜன் வந்து அது ஏன்னா less than 7 இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து pH நியூட்ரல்னு சொல்லுவாங்க. அந்த கிரேட்டர் தென் 12 13 போயிட்டாலே உங்களுக்கு வந்து ஆசிட், அது கலந்த ஆசிட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வரும் ஃபோம்ல. ஸோ நம்ம pH நியூட்ரல் ஷாம்பு நம்ம யூஸ் பண்றோம். ப்ளஸ் நம்ம கார்ல மேக்ஸிமம் கை கூட நம்ம வைக்க மாட்டோம், எல்லாமே மிஷின் தான். ஸோ நாங்க துடைக்கிற போதோ எது பண்ணுவோம் ஸ்கிராச்சஸ் எதுவுமே ஆகாது, எல்லாமே மிஷின். அதுக்கு தான் நம்ம ஸ்பீக் சரி. இப்போ இன்னைக்கு என்னெல்லாம் நான் வந்து பார்க்க முடியும்? இங்க கொஞ்ச நேரம் தான் இருப்போம்ல, நம்ம என்னெல்லாம் பார்க்க முடியும் இன்னைக்கு? உங்களுக்கு வந்து இப்போ ஆக்சுவலி வந்து நம்ம கிராஃபின் செராமிக் பத்தி சொல்லியிருந்தேன், அதோட டியூரபிலிட்டி சொல்லியிருந்தேன். இப்போ உங்களுக்கு நம்ம செராமிக் ப்ராசஸை பத்தி பார்ப்போம். நம்ம செராமிக் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க வந்து வாஷ் பார்த்துருப்பீங்க, ஃபோம் பார்த்துருப்பீங்க. இது நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு நம்ம பண்ணி கம்ப்ளீஷன் வரும். நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நம்ம வாஷ் ஃபோம் பண்ணிட்ட பிறகு கிளே ப்ராசஸ்னு ஒன்று பண்ணுவோம். அது நான் வந்து உங்களுக்கு வெளியில எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இதான் கிளே பாத். நம்ம வாஷ்க்கு அப்புறமா நம்ம யூஸ் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து கிளே, விச் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இன் செராமிக். இது வந்து இந்த கிளே வந்து குழந்தைங்கள அந்த கிளே கிடையாது, கிடையாது. இட்ஸ் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் கிளே பாத். இது வந்து என்ன பண்ணோம்னா, நீங்கள் பேர்ட் ராக் எல்லாம் சொன்னீங்க, உங்களுக்கு இதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வண்டியில் தார் ஓட்டிவிட்டு சின்ன சின்ன மைன்யூட் ஸ்கிராச்சஸ், மைன்யூட் டஸ்ட் அதெல்லாம் பற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இப்போ நான் டெமோ காட்டுறேன், தொட்டு பாருங்க. சும்மா இது ஏன் ரஃபா இருக்குன்னா இதில் மைன்யூட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாதான், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த வண்டி வந்து அதோட கரெக்டாக அந்த பெயிண்ட் லேயர்ல இருக்கும். அப்போ நம்ம அதுக்கு மேலே கோட்டிங் போட்டால் தான் பெயிண்ட் நல்லா போடலாம். டஸ்ட்டுக்கு மேலே இப்போ நான் வந்து கோட்டிங் போட்டு வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 months 3 months தான் இருக்கும். எந்த அளவுக்கு கிளே போட்டு வண்டியை நம்ம வித்தவுட் கண்டாமினேஷன் நம்ம வந்து ஃபுல் காரை நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக இன்ச் நம்ம கிளே யூஸ் பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு டஸ்ட்டு நம்ம எடுத்துருமோ அந்த அளவுக்கு கோட்டிங் வந்து நல்லா லைஃப் லாங். இப்போ இங்க என்ன பொறுத்த வரைக்கும் இங்க டஸ்ட் இல்ல. ஆனா வந்து உங்களுக்கு வந்து அந்த இது இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் வாட்டர் நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா சர்க்குலர் மோஷன்ல நம்ம நல்லா இன்ச் பை இன்ச் தொட்டு பாருங்க. அது ஸ்மூத்தா இருக்கு. எவ்வளவு ஸ்மூத்தா மாதிரி இருக்கு பாருங்க, பயங்கர ஸ்மூத்தா இருக்கு. இங்க டிஃபரன்ஸ் பாருங்க. ஆமா, வாவ், நல்லா இருக்கு. இது வந்து ஒரு சிம்பிளான விஷயம் கிடையாது. ஒரு சின்ன இத்தினூண்டு ஒரு கிளே வச்சு ஹோல் கார், இவ்வளோ பெரிய காரை அவங்க வந்து மைன்யூட்டாக ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வந்து க்ளீன் பண்ணணும். அது வந்து அவங்க மேனுவலாக வந்து கையாலே பண்ணுறாங்க. அண்ட் இப்படி பண்ணால் தான் வந்து அவ்வளோ கார் வந்து பயங்கர ஸ்மூத் ஆகும். ஸோ அவ்வளோ பர்ஃபெக்டாக இங்கே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது பண்ணதுக்கப்புறம் மொத்த காரும் ஸ்மூத் ஆகிடும். இப்போ நம்ம காருக்கு வந்து கிராஃபைன்னு சொன்னீங்க, 30,000 சொன்னீங்க. இப்போ சம் பீப்புளுக்கு வந்து கம்மி பட்ஜெட் தான் இருக்குது அப்படின்னா வேறு என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க அவங்க காருக்கு? அதுதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி, கஸ்டமர்ஸ் கால் பண்ணும்போது அவங்ககிட்ட அவங்களோட நீட் என்ன, செராமிக் அவங்க காரை எவ்வளோ நாள் வச்சுக்க போகிறாங்க, ப்ளஸ் கார் ஓப்பன் பாருங்க, எல்லாமே அவங்களுக்கு நீடை ஏற்ற மாதிரி அவங்களுக்குலாம் செராமிக் நம்மக்கிட்ட வந்து 10,000 ஸ்டார்ட் ஆகுது. 10,000 ஸ்டார்ட் ஆகுது. 10,000 ஸ்டார்ட் ஆகி இட் கோஸ் அப் டு 30 40 50 வரைக்கும்லாம் போகுது. ஸோ அதனால் நம்மளுக்கு பேசிக் வந்து 10 ஸ்டார்ட் ஆகுது. அவங்க கஸ்டமர்ஸ் வந்து எது அவங்க ப்ரிஃபரன்ஸோ. இப்போ கிராஃபைன் விட இன்னும் ஹையர் ஏதாவது ப்ரொடெக்ஷன் மாதிரி ஏதாவது இருக்கா? கிராஃபின் ஹையர் ப்ரொடெக்ஷன், ப்ராடக்ட் டிஃபர்ஸ். ஓகே. இப்போ சில ப்ராடக்ட் தாமஸ் பாலிஷிங் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 10 years வாரண்டிலாம் வரும். அதில் 10 years டியூரபிலிட்டி. அந்த ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதெல்லாம் எவ்வளோ இருக்கும்? அதெல்லாம் உங்களுக்கு வந்து 40-45 அந்த ரேஞ்ச். ஸோ எப்படி போனாலும் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய காருக்கே வந்து 30,000 வந்து சும்மா இல்லை. ஸோ எங்கே கம்பேர் பண்ணாலும் அவங்க கம்பேர் பண்ணுறத விட உங்ககிட்ட ப்ரைஸஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது, அஃபோர்டபுளாக இருக்குது. சரி, இன்னொரு விஷயம் சொன்னீங்க, PPF அண்ட் கிராஃபைன், இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? PPF and ceramic. சாரி, PPF and ceramic என்னன்னா உங்களுக்கு PPF இட்ஸ் கம்ப்ளீட்லி இன்னொரு அட்வான்ஸ் லெவல் ப்ரொடெக்ஷன் காருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த PPF பார்த்தீங்கன்னா இதுதான் PPF. பாருங்க, இது PPF. இது என்னன்னா கம்ப்ளீட் காருக்கும் இது கம்ப்ளீட் லேமினேஷன் வரும் உங்களுக்கு.
ஓ இது ஒரு லேயர் மாதிரி போட்டு வச்சிருக்கீங்க. ஓகே நான் சொல்லுங்க செராமிக் கிராஃபைன்ல மேக்ஸिमम 2 மைக்ரான்ஸ் உங்களுக்கு எலிவேஷன் கிடைக்கும். இதுல 170 to 180 மைக்ரான்ஸ் வரைக்கும் எலிவேஷன் கிடைக்கும். இது மேல லேமினேஷன் அப்படியே ஒட்றோம் இல்லையா? இதால என்ன பெனிஃபிட்னா பாத்தீங்கன்னா இப்போ இது நான் சொல்லிருந்தேன் இல்லையா உங்களுக்கு ஸ்கூல் மார்க்ஸ் ஸ்கிராச்சஸ் இதெல்லாம் அதுல இருந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இது வந்து இன்னும் கொஞ்சம் லெவல் தாண்டி உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு. இப்போ சப்போஸ் நம்ம இப்போ நம்ம வந்து ஓட்டிடுறோம் வச்சுக்கோங்களேன். ஆஹா நம்ம கண்ணு இது பண்றோம் ஓட்டிடுறோம் வச்சுக்கோங்க. இது நம்ம நல்ல ஹீட்டிங் மிஷின்லாம் வச்சு இது இருக்கிறதே தெரியாத மாதிரி நம்ம வந்து தெரியாத மாதிரியே இருக்கும். இப்போ இதுல வந்து என்ன ஆகும்னா நீங்க வந்து கீயை வச்சு தேய்ச்சாலுமே கீயை வச்சு தேய்ச்சாலுமே காயினஸ் தேய்ச்சாலுமே பிளேடு வச்சு கிழிச்சாலுமே ஹைவேல ஸ்டோன் எது வந்து பட்டாலுமே இது எதுவுமே உங்க காருக்கு எந்த டேமேஜும் எதுவுமே ஆகாது. இது பயங்கரமான விஷயமா இருக்கு. இதுதான் நமக்கு யாராவது நம்ம மேல கொலவரியில சுத்துறனாலும் இது போட்டா ஒண்ணுமே ஆகாது. இந்த ப்ரொடெக்ஷன்ல வந்து பிபிஎஃப் இந்த ஃப்ரண்ட் பானட் மட்டும் நீங்க வந்து க்ளே போட்டுருக்கீங்க. காட்டுறதுக்காக வந்து ஃப்ரண்ட் பானட் மட்டும் இப்ப க்ளே போட்டுருக்கீங்க. ஓகே இப்போ அந்த ஸ்மூத்னஸ் உங்களுக்கு தெரியும். ஆமா ஸ்மூத் இருக்கு. இந்த இடம் ஸ்மூத்தா இருக்கு. இங்க வாங்க உங்களோட ஸ்கூல் மார்க்ஸ் பாத்தீங்களா? ஸ்கூல் மார்க்ஸ் இங்க வைப் பண்ண ஸ்வெல் மார்க்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஸ்கிராச்சஸ் மீன்ஸ் ஹெவி கட் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. ஓகே ஹெவி கட் காம்பவுண்ட்னா என்னன்னா இந்த ஸ்கிராச்சஸ்லாம் இருக்கு இல்லையா? ஆமா இத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரிமூவ் பண்றதுக்கு நம்ம ஹெவி கட் 400 காம்பவுண்ட் யூஸ் பண்றோம். இது மென்ஸ்னா இட்ஸ் ஆல்சோ இம்போர்ட்டட், இட்ஸ் ஜெர்மன் பிராண்ட். ஓகே சோ இதுல ஹெவி கட் நல்லா இருக்கும். இதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு ஒரு சின்ன டெமோ காட்டுறேன் நான். சோ இதோட process முடிச்சிட்டு இதுதான் அடுத்தது. சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கூல் மார்க்ஸ் வந்து எல்லாமே இப்போ போயிட்டு இருக்கும். ஸ்கிராச்சஸ் எல்லாம் கம்மியா இருக்கு. ஆமா. இப்போ என் வீட்டில் வந்து ஒரு டவுட் கேட்டாங்க. இப்போ இதெல்லாம் பண்ணுறதுனால நம்ம வண்டியில் இருக்கிற கோட்டிங் ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்லாம் கேட்டாங்க. இல்லை அதுதான் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க. இப்போ எனக்கு செராமிக் கோட்டிங் போடுறேன் என்னோட வாரண்டி போயிடுமா, இல்லை வந்து பெயிண்ட் வந்து குவாலிட்டி கம்மியாயிடுமா? அதான் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம செராமிக் போடுறோம். உங்களுக்கு பெயிண்ட் சர்ஃபேஸ் எந்த பாதிப்பும் கிடையாது, எதுவுமே உங்களுக்கு அஃபெக்ட்னஸே கிடையாது. இதால் உங்களுக்கு எல்லாமே 100% பெனிஃபிட் மட்டும்தான். உங்களுக்கு பெயிண்ட்டு இப்படியே தான் இருக்க போகுது. ப்ளஸ் இன்னும் அட்வான்ஸ் கிளாசினஸோட அந்த இருக்கிற அந்த செல்ஃப் ஃபீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. சரி அடுத்தது என்ன பண்ண போறோம் நம்ம? இப்போ ஏதாவது இது பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு நானோ பாலிஷ் பண்ணுவோம். நானோ பாலிஷ் பண்ணிட்ட பிறகு கடைசியாக வந்து 3000 ஃபைனல் ஃபினிஷ் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுவோம். இது என்னன்னா கிரியேட்ஸ் a sulfuric glossy finish. இது வந்து நல்ல ஒரு லாஸ்டா வந்து வண்டியை நல்ல ஒரு கம்ப்ளீட் ஒரு பாலிஷ்டு இதுதான் அந்த கிளாஸ் ஃபினிஷ் கொடுக்கிறது. ஆமா கிளாஸ் ஃபினிஷ் கொடுக்கிறது. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு அண்ட் நம்மளோட வண்டி வந்து பிக்கப் பண்ண வந்திருக்கோம். ஸோ செராமிக் கோட்டிங் கிராஃபைன் கோட்டிங் எல்லாம் வந்து 30,000 ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க. அது வந்து வர்த்தா அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு போய் வண்டியை போய் பார்க்கலாம். அது பல பலன்னு இருக்கா, அது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம போய் செக் பண்ணலாம். ஓகே ஏதோ மெத்தட் வச்சுருக்காங்களா அதை பார்க்கலாம். ஓகே நம்ம ஃபஸ்ட்டு ஹைட்ரோஃபோபிக் எஃபெக்ட் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் காரில். ஹைட்ரோஃபோபிக் எஃபெக்ட். ஸோ ஹைட்ரோஃபோபிக் எஃபெக்ட்னா ஒன்றும் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டு. ஸோ இதில் இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து வண்டி மேலே எந்த வாட்டரும் எந்த பார்ட்டிகல்ஸும் நிற்காது. ஸோ இதே தான் டஸ்ட்டுக்கும் இதே மாதிரி தான் ஆகும். நீங்கள் வாட்டர் பார்த்தீங்கன்னா ட்ராப்லெட்ஸ் மாதிரி தான் இருக்கும். இது பாருங்களேன், இது அப்படியே வலிஞ்சுக்கிட்டே வருது பாருங்க. இதே தான் பேர்ட் ட்ராப்பிங்ஸ்க்கும், இதே தான் வந்து டஸ்ட்டுக்கும், இதே தான் கெமிக்கல்ஸ் எல்லா பார்ட்டிகல்ஸ்க்கும் இது மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு சின்ன வைப்பு நான் பண்ணேன், நீங்கள் லைட்டாக ஒரு வைப் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, லைட்டாக நீங்கள் மைக்ரோஃபைபர் கிளாத் இப்படி வச்சு ஒரு வைப். ஸோ இது நம்ம சொல்லுற விண்ட்ஷீல்டில் நம்ம வந்து உங்களுக்கு வைப்பர் போடுறது கூட அவசியம் இருக்காது. நம்ம பெயிண்ட் சர்வீஸ் காட்டினது தான் உங்களுக்கு விண்ட்ஷீல்ட்லையும். பிளாஸ்டிக்ஸ்க்கும் இதே தான். ப்ளஸ் அலாய் பாருங்கள், அலாய்க்கும் இதே உங்களுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நீங்கள் வண்டி இது டின்ட்டும் போட்டிருக்கீங்கல்ல? ஆமாம், டின்ட் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஐஸ் கூல் ஷீல்டு ஹீட் ரிஜெக்ஷனுக்காக இந்த யூவி ப்ரொடெக்ஷனுக்காக நான் போட்டதில்ல. ஃப்ரண்ட்டில் நம்ம கார்பன் ஐஸ் கூல் போட்டிருக்கோம். சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு 3M பிராண்டில் உங்களுக்கு 35% ஃபில்ம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இது வந்து உங்களுக்கு அந்த கிறிஸ்டல் கோட்டிங்கிறதால நீங்கள் இந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மிரர் ரிஃப்ளெக்ஷன் நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம வந்து வண்டியை நம்ம வெளில எடுத்து ரியல் டைமில் அந்த இப்போ லைட்டிங்கில் இருக்கிறதால உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக தெரியலாம்.
நம்ம வெளியில் போயிட்டு வெளியில் உங்கள் வண்டி நேச்சுரல் லைட்டில் எப்படி இருக்குது எப்படி அது வெளியில் பாருங்கள், உங்களுக்கு இதை விட உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷனில் எப்படி தெரியும் நம்ம பார்ப்போம். அப்புறம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் மெயின்டெனன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ செராமிக்ஸ் ஒன்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து மைக்ரோ ஃபைபர் கிளாத் மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டா போதும். நீங்கள் டெய்லியுமோ இல்லை எப்போ டஸ்ட்டு படுதோ ஒரு வைப் மட்டும் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வாட்டர்லாம் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பிஹெச் லெவல், நியூட்ரல் பிஹெச் லெவல் ஃபோம் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா இன்னும் லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு நல்லா லைஃப். இப்போ நான் இப்போ ட்ராப்லெட்ஸ் இருந்தது இல்லையா, இப்போ நான் வந்து தொடச்சேன். நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு தண்ணி போட்டு நீங்கள் வண்டி ஒரு 40 to 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டினாலே இது எல்லாமே தானாக கீழே. ஸோ உங்களுக்கு ஜீரோ மெயின்டெனன்ஸ். உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்னு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இப்போ செராமிக் காரோ இல்லை நார்மல் காரோ அந்த பிஹெச் நியூட்ரல் ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிஹெச் நியூட்ரல் ஷாம்பு ப்ளஸ் மைக்ரோ ஃபைபர் கிளாத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வேறு எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது. உங்களுக்கு பெயிண்ட் சர்ஃபேஸ் வந்து அவ்வளோ இந்த ஹைட்ரோஃபோபிக் எஃபெக்டோட இந்த டஸ்ட் ரெசிஸ்டன்டோட உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக டியூரபிலிட்டி நல்லாயிருக்கும். போகிற பயர்லேருந்து எல்லாமே வண்டியிலேருந்து முடிஞ்சதெல்லாம் எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அப்படியே எங்கள் சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா வண்டி போகிறது வரது எல்லாமே அந்த மிரர் சைட் ரிஃப்ளெக்ஷன் வண்டியில் வண்டி வெளியில் கொண்டாந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அது எப்படி நம்மளே அதை நம்ம வண்டியில் தெரியும். அந்தளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் பயங்கரமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ பொறுமையாக நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக நாங்கள் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக பார்க்குறவங்களும் நீங்கள் வந்து வண்டியை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிருப்பீங்க அண்ட் உங்களுக்கே வந்து வண்டியை கொடுக்கணும் போல தோணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.